அதனால நான் 2 தோசை தான். அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன். 2 தோசை மட்டும்தான். அதனால தான் இப்ப காலையில வேலை முடிச்சுட்டு வந்து இப்ப நான் பார்த்துட்டு இதுக்கு அடுத்து நெறைய வேலைகள் இருக்கு எனக்கு. அடுத்து மாட பார்க்கணும். அப்புறம் தொழுவலாம் கூட்டி அள்ளணும். இது முடிக்க 12 மணி ஆயிரும். அப்புறம் மதிய சமையல் நான் பண்ணணும். அது முடிக்க 2 மணி ஆயிரும். அதுக்கடுத்து பசங்கள ஸ்கூல்லேருந்து வந்தோனே அவங்கள பார்க்கணும். அதனால இதுக்கு அடுத்த டைம்ல என்னால லைவ் போட முடியாது. எனக்கு 2, 3 நாளா வந்த நான் மெசேஜ நான் வந்து சொல்றேன். அ ஹாய், குட் மார்னிங். சாப்பிட்டாச்சா? இந்த சமையல் இப்ப தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க, இந்த பின்னாடி பாத்ரூம் டோர் தான் வந்து நெறைய லைவ்ல வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச அக்காலாம் கூட சொல்லியிருக்காங்க. அ லைவ் போட்டாச்சா? லைக் போட்டாச்சு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு இதான் வச்சு பேசுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கு. வேற இடத்துலலாம் வச்சாலும் கீழ வந்து இது இப்பயும் நான் அடுப்பு மேல தான் வச்சு பேசுறேன். ஒரு அடுப்புல தோசை இருக்கு. இன்னொரு சைடு வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன். இதுல ஒரு ஜன்னல் இருக்கு. அதனால வந்து இத வச்சு எனக்கு பேச கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் நான் இதுல வச்சு நான் பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா? லைவ்ல எல்லாருக்கும் தோசை சுடணுமா? ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கருப்பா இருக்கிறது வந்து ஒண்ணும் பிரச்சனைலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் கருப்பா இருக்கேன்னு வச்சு நான் ஃபீலும் பண்ணல. காலை வணக்கம் நிஷா. காலை வணக்கம், காலை வணக்கம் செல்வராஜ். லைஃப் போரிங்கா போகுது என்ன பண்ணலாம்? லைஃப் போரிங்கா போகுது என்ன பண்ணலான்னு கேட்டிருக்கீங்க. கமாண்ட் படிக்கல, காட்டவில்லை உங்களுக்கு. இல்லையே, கமாண்ட் படிச்சிட்டேனே. காலை வணக்கம் நிஷான்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, படிச்சிட்டேன். வேற அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் எல்லாமே படிச்சிட்டேன். ஓகே, காலை வணக்கம் நிஷா. நிஷா மேலே சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் கவனிக்கல. கமாண்ட் படிக்கல. ஓகே, படிச்சிட்டேன். 2வது லைக். ஓகே, ஓகே. காலை வணக்கம் இனிய சகோதரி. வணக்கம்ண்ணா, வணக்கம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் 1, 2 கமாண்ட் வந்து நான் அடுத்த கமாண்ட் வரும்பொழுது அது லைவ்ல வந்து ஃபுல்லாக காட்டாது, மேலே போயிடும். அதனால நான் படிச்சிருக்க மாட்டேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. கருப்பா சாரி, அதை நான் பேசிகிட்டு இருக்கிறதோட இடையில இடையில விட்டுறேன்னா அதுக்கடுத்து அதை படிக்கும்போது இதாகிடுது. நாங்கள் ஆதரவு தருகிறோம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வந்து கருப்பா கேவலமாக இருக்குது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட ஒரிஜினல் முகம் தானே. நான் வந்து ஒன்றும் டூப்ளிகேட்டாக ஒன்றும் யாரையும் வந்து நான் நடிக்கவும் இல்லை, ஏமாற்றவும் இல்லை, எதுவும் நான் பண்ணலை. சரி, உங்களுக்கு பிடிச்சாக்கல நீங்கள் போடுறீங்க. இதை பற்றி எனக்கு ஒன்றும் வருத்தலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்காக கேவலமாக இருக்கேன், உங்கள் வீடியோ பார்த்து இருக்கிறேன். ஓகே, ஓகே. கேவலமாக இருக்கேன், கன்றாவியாக இருக்கேன். கன்றாவியாக இருக்கேன்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. கன்றாவினா அசிங்கம். அந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் போடலை. வீடியோ லைக் போட்டு இருக்கிறேன். ஓகே, ஓகே, ஓகே. செல்வராஜ். செல்வராஜ். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே. அந்த மெசேஜ் அனுப்புகிறவங்களுக்கு அதை வச்சிருக்க வந்து தைரியம் கிடையாது. சகோதரி வயல் வேலை முடிந்ததா? முடிஞ்சிச்சுன்னா அங்கெல்லாம் வயல் வேலைக்கு போகல. இப்போ தான் காலையில் 8:30 மணிக்கு பசங்களை விட்டுட்டு வந்தேன். வந்துட்டு இவ்வளோ நேரம் நாற்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 20 கட்டு நாற்று இருக்கணும். அங்கே நாங்கள் இருக்கிற தோட்டத்தில் வந்து அங்கே வந்து மாடு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாற்று போகும் 20 கட்டு தினைக்கும். அது இப்போ தான் அறுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் சாப்பிடணும். உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கமெண்ட் போடுறவங்க ஏன் நாங்கள் ரிப்ளை கொடுத்தோன்னா அதை ஏன் டெலீட் பண்ணுறீங்கன்னு தெரியல. அந்த கமெண்ட் பண்ணுறப்ப இருக்கிற தைரியம் ஏன் அதை வச்சுருக்கையில் உங்களுக்கு இருக்கலைன்னு தெரியலை. ஓகே, பிரச்சனை கிடையாது. நீங்கள் கமெண்ட் போட போட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் போட போட நான் அந்த இதை வந்து எடுத்து தான் நான் பேச போகிறேன். அதுக்காக மற்றவங்கள மாதிரி நான் ரிமூவ் பண்ணிவிட்டு போக மாட்டேன். முன்னெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டு தான் போயிருக்கேன். ஹைடு பண்ணிடுவேன், இல்லைனா ரிமூவ் பண்ணிடுவேன். எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹைடு பண்ணிட்டா என்னோடய சேனலே உங்களுக்கு வராது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் யோசித்து முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம கமாண்டை டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கோழி தொல்லை தாங்க முடியலை. நான் எப்போதுமே ஸ்கூல் போயிட்டு வந்தேன்னா அது உங்களுக்கு அரிசி போடுவேன். இன்றைக்கி போடலை. அதனால் வந்து